ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் இஸ் வாட் இஸ் ஹெச்எஸ் கோடு இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஏற்றுமதியில் ஹெச்எஸ் கோடுனா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்எஸ் கோடுனா என்ன? ஹார்மனைஸ்டு கமாடிட்டி டெஸ்கிரிப்ஷன் அண்ட் கோடிங் சிஸ்டம், ஆல்சோ known as harmonized system of tariff nomenclature, is an internationally standardized system of names and numbers to classify traded products. ஓகே, ஸோ இங்கிலீஷில் நான் அப்படியே டெஃபினிஷன் சொல்லிட்டேன், ஹெச்எஸ் கோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தமிழில் ஹெச்எஸ் கோட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபாரினுக்கு நம்ம வந்து இப்போது எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இதுதான் அந்த ப்ராடக்டோடைய கோடு அப்படின்னு சொல்லி ஒரு கோடு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக அப்படி ஒரு கோடு அசைன் பண்ணதுனால இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது அவங்க வந்து இப்போ நம்ம வந்து இப்போது அலோவேரா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அலோவேரா அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஹெச்எஸ் கோடு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு அலோவேரா அப்படின்னு நம்ம சொன்னால் மட்டும் நம்மளோட இன்வாய்ஸில் இருந்தால் மட்டும் பத்தாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட்டு அலோவேரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டோடைய நேம் மட்டும் நம்ம போட்டு இன்வாய்ஸில் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷிப்மெண்ட்டில் டிலே ஆகலாம். அப்படி இல்லாட்டினா வந்துட்டு ஷிப்மெண்ட் அவங்க வந்து நிப்பாட்டி வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்துட்டு டேக்ஸ் வந்து ஒரு ராங்கான டேக்ஸ் வந்துட்டு அவருக்கு போடப்படும். யாருக்குன்னா இம்போர்ட்டருக்கு வந்து ராங்கான டேக்ஸ் பே பண்ணாலும் பே பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால தான் வந்து காமனாக வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு, அப்போ அலோவேரா அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் ஹெச்எஸ் கோடு, ஒரு பென் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் ஹெச்எஸ் கோடு அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஹெச்எஸ் கோடு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஹெச்எஸ் கோடு நம்மளுடைய இன்வாய்ஸில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கே வந்து நமக்கு கிளியரன்ஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து வராது. ஓகே, ரைட். ஸோ அப்போ வந்து ஹெச்எஸ் கோடுங்கிறது ஒன்றும் கிடையாது. காமனாக வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஆல் ஓவர் த குளோபில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூமரிக்கல் சிஸ்டம், அதுதான் வந்து ஹெச்எஸ் கோடு அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து ஹெச்எஸ் கோடு பற்றி நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன், shippingchannel.fedex.com லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபெடெக்ஸுங்கிறது ஒரு கொரியர் கம்பெனி. ஸோ அந்த சைட்டில் வந்து சம் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஹெச்எஸ் கோட்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னது தான் ஹார்மனைஸ்டு கமாடிட்டி டெஸ்கிரிப்ஷன் அண்ட் கோடிங் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் அன் ஹெச்எஸ்என் கோடுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக புரியும் உங்களுக்கு. In this video, we'll explain what an HS code is, why it's important, and how you can find it. HS code is short for Harmonized Commodity Description and Coding System. This is a list of multi-purpose international product numbers developed and maintained by the World Customs Organization. It's a sequence of numbers given for every possible product. An HS code consists of at least 6 digits, as used by customs to classify the product being shipped. This way, it can accurately calculate taxes and duties and apply any necessary restrictions. It's important to include the HS code on your commercial invoice and other shipping documents. If you don't, you risk the receiver paying the wrong tax and could possibly delay the shipment. So you have your package ready, but you don't have an HS code yet. Let's see how you can get one. Remember, you have to assign one to each item. Let's say you're shipping some t-shirts. They're women's short-sleeve t-shirts made of 100% cotton. You can look up the HS code for a product on your country's government website. You can also use one of the HS code search tools online. Just type in a detailed goods description and get your code. Your t-shirts belong to the category Textiles and Articles, 62, and the subcategory T-shirts, singlets, and other vests, 11. They are made of cotton, 42. The HS code you end up with is 621142. With this number, customs authorities all over the world are able to identify the contents of your package. Most countries have a government authority website that can help you with HS codes. Thanks for watching. Explore the Shipping channel for more videos.
ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இப்போ தான் வந்து அந்த ஹெச்எஸ் கோடு நான் இப்போ என்ன டெஃபினேஷன் கொடுத்தோம் அதே தான் வந்து இவர் வந்து இப்போ இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த FedEx கொரியர் கம்பெனியோடைய. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்எஸ் கோடு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் 62. ஸோ அப்போது அந்த ஹெச்எஸ் கோடு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து அந்த ப்ராடக்ட்டுடைய கேட்டகரி வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸில் இருக்குது. ஸோ 62 சப் கேட்டகரி சப் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸு, சிங்லெட்ஸ் அண்ட் அதர் வெஸ்ட்டு. ஸோ 11. ஸோ 62 11. அப்புறம் மெட்டீரியல் வந்து காட்டன். ஸோ 42. ஸோ அதனால் ஃபைனலாக ஹெச்எஸ் கோடு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு டிஷர்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு வந்து ஹெச்எஸ் கோடு எப்படி இருக்குது அப்படின்னா 62 11 42. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹெச்எஸ் கோடு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆல் ஓவர் த குளோப் வந்து காமனாக ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் டிஜிஎஃப்டி வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு அந்த ஹெச்எஸ் கோடெல்லாம் எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ஹெச்எஸ் கோடுங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் டிஜிஎஃப்டி வெப்சைட்டுக்கு போனாலே உங்களுக்கு வந்து கிளியராக அதில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒன்ஸ் அகெயின் நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ தான் shippingchannel.fedex.com நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஹெச்எஸ் கோடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திரும்ப நம்ம ஹெச்எஸ் கோடு நம்ம பார்க்குறதுக்கு இப்போ செகண்டாக ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், worldtradescanner.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த worldtradescanner.comல அந்த MEIS ரேட்டு இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். MEIS ரேட் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போது இந்த MEIS ரேட்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்எஸ் கோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்குது, அண்ட் தென் ஹெச்எஸ் கோடு இருக்குது, அப்புறம் ஐடிசி ஹெச்எஸ் கோடு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஹெச்எஸ் கோடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்னமெண்டல் ஃபிஷ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதாவது நம்பர் 1 சீரியல் நம்பர் 1ல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ன்னு இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு ஹெச்எஸ் கோடு இருக்குது 0301100. அப்போது நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வாய்ஸில் ஹெச்எஸ்என் கோடில் என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த 0301100ங்கிற அந்த ஹெச்எஸ் கோடு வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஹெச்எஸ் கோடுங்கிறது. இது நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கண்ட்ரி கஸ்டம்ஸ்லேயும் வந்து பொதுவாக வந்து இந்த கோடை பார்த்த உடனே ஓகே அது இந்த ப்ராடக்ட் தான் ஆர்னமெண்டல் ஃபிஷ் தான் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்டான டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு உங்களுடைய பையர்கிட்ட வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதனால் ஹெச்எஸ் கோடு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இன்வாய்ஸில் கட்டாயமாக அதை இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும்.